ராபிஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங், இம்பார்ட்டன்ட் அண்ட் டெரிஃபைங் ஃபேக்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எலி, முயல், அணில் தவிர மற்ற எந்த பாலூட்டிகள், நாய், பூனை, மாடு, குரங்கு எது கடிச்சாலும் ராபிஸ் வரலாம். இதுக்கு இன்குபேஷன் பீரியட், அதாவது கடிச்சதுல இருந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கு 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஆகலாம். சில சமயம் 1 வருஷம் கூட ஆகலாம். கடிச்ச இடத்துல ஒரு வித மதமதப்பு, ஊசி வச்சு குத்துற மாதிரி சென்சேஷன் தான் இதோட முதல் அறிகுறி. அப்படியே அந்த இடத்துல வைரஸ் மல்டிப்ளை ஆகி நரம்பு வழியா மூளை வரைக்கும் போய் காய்ச்சல், தலைவலி, குழப்பம், பதட்டம், ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர், கோமா வரைக்கும் போய் மரணத்துல முடியும். இதை டயக்னோஸ் பண்றதுக்கு எந்த டெஸ்டும் இப்ப யூஸ் பண்றது இல்ல. ஹிஸ்டரி அண்ட் கிளினிக்கல் சிம்டம்ஸ் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்றோம். அறிகுறிகள் வந்துருச்சுன்னா 100% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராபிஸ் பாதிச்சவங்களுக்கு தொண்டை பகுதியில தசை இறுக்கி பிடிக்கிறதுனால தண்ணி முழுங்க கூட முடியாது. தண்ணியை பார்த்தாலே அவங்க அக்ரெசிவ் ஆயிடுவாங்க. பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனாலயும் அவங்க எச்சி மூலமா கூட மத்தவங்களுக்கு ராபிஸ் பரவுங்கிறதுனாலயும் அவங்கள ஒரு தனி அறையில அடைச்சு வச்சிருவாங்க. இவங்க அக்ரெசிவா இருக்கிறதுனாலயே அவங்கள தூங்க வைக்கிறதுக்கோ இல்ல அவங்க பெயினுக்கோ கூட ஒரு இன்ஜெக்ஷன் கூட நம்மளால போட முடியாது. அந்த காலத்துல ராபிஸ் வந்த பேஷண்ட்ஸ நிறைய மருந்துகள் கொடுத்து கோமாவை இன்டியூஸ் பண்ணி வென்டிலேட்டர்ல வச்சு அவங்கள பிழைக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி ஒரே ஒருத்தர் தான் பிழைச்சாரு. ஆனா அவரும் நிறைய நரம்பு குறைபாடுகளோட தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் யாருக்குமே வேலை செய்யல. ராபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறதுனாலயே அதை தடுக்கிறது தான்